ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்கள் வைத்த அந்த வாதம் வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு மெயினான அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, இவங்க ஏப்ரல் 8 அந்த தீர்ப்பை தான் சுட்டி காட்டுறாங்க. எங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி. அந்த தீர்ப்பே வந்துட்டு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு முன்னாடி பெண்டிங்ல போய் இருக்கு. தலைமை நீதிபதி விசாரிக்க போறாரு. அப்ப அவங்க விசாரிச்சு தீர்ப்பு குடுக்குற வரைக்கும் இத வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் முர்மு அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்றக்காக ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியுமா? பெண்டிங்கா போகுமா? இல்ல அந்த தீர்ப்பை உடைக்க முடியுமா? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதற்கு உங்களுடைய பதில். தீர்ப்புக்கு இடைக்கால தடை எங்கேயும் விதிக்கல. மறு தீர்ப்பு வருகிற வரை இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு எங்கேயும் சொல்லல. நீங்க இந்த தீர்ப்புக்கு அப்பீல் கூட போகல. பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு போயிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பீல்ங்கிறது வேற, பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்ன்றது வேற. கருத்து கேட்குறீங்க. பிரசிடென்ட்டோட கருத்து என்ன, இது ஏற்பதா வேண்டாமா அப்படின்னு. இப்ப நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப என்னன்னா, ஒருவேளை பிரசிடென்ட் இதற்கு பதில் சொல்ல தாமதமாகுது, 2 வருட காலம் ஆகுது. பிரதீபா பாட்டீல்லாம் மூன்று தமிழர் தூக்கு தண்டனைக்கு கருணை மனு போட்டப்ப அவங்க ஆட்சி காலத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கருணை மனுவை பிரிச்சே பார்க்கல. அப்படிலாம் நடந்திருக்கு கடந்த காலத்துல. இப்ப திரௌபதி முர்மு அம்மையாரும் அதை பார்க்காமலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது குறித்த கன்சர்னை வெளிப்படுத்தாமலே இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு பெற்று வந்திருக்கிற தீர்ப்பை நிறுத்தி வச்சிருவீங்களா? அதற்கு சட்டத்துல இடம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா நீங்க நிறுத்தி வைக்க முடியாது. தீர்ப்பு அலைவா இருக்கு சார். ஜட்ஜ்மெண்ட் லைவ்ல இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜஸும் இல்லை சட்ட ரீதியா. ஆஸ் பர் த ஜட்ஜ்மெண்ட் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் படிதான் நடந்தாகணும் ஆளுநருங்கிறது தான் யதார்த்தம். அதான் சட்டத்தின் வழி சரியாகவும் இருக்கும். அப்போ நீங்க இத காரணம் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி நீதிபதிகள் ஏற்பாங்க? முதல்ல நீதிபதிகளுக்கு தெரியாதா இது? அவங்க கேட்க மாட்டாங்களா? ரொம்ப எளிதான ஒரு கேள்வி. தீர்ப்புக்கு இடைக்கால தடை இருக்காங்க. இப்ப இடைக்கால தடை வாங்குறதுங்கிறது யதார்த்தம். ஒரு தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லுவாங்க. இந்த தீர்ப்பை நிறுத்தி வைங்க. இப்ப பொன்முடி கேஸ்ல செய்யலையா? தீர்ப்பை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்கல்ல. நிறுத்தி வச்சதுக்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க போயிருக்கீங்களான்னு கேட்டா போகல. தீர்ப்பை நிறுத்தி வைக்கவும் இல்லை. அப்ப இது எப்படி அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது சரியாக இருக்கும்? அப்ப அது வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமலே இருக்குமா அந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்டா இல்லையே, ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்க. அப்படி செய்ய முடியாத. அப்ப நீங்க எதை வச்சு நீங்க இதை செய்றீங்கன்னா, இது காலம் கடத்துவதற்கான ஒரு செய்தியாக கொண்டு போய் வாதமாக வைக்கிறீங்க. இன்னொன்னு சார், இதுல நீதிபதிகளுடைய கைதான் ஓங்கி நிற்குது. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, இத காரணம் காட்டி நீதிபதிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்க? சட்டத்தின்படி இந்த முடிவை தான் எடுக்கணும். இது சம்பந்தமா எங்களுக்கு அவகாசம் வேணும்னா கால நீட்டிப்பு செய்யறது தானே. இப்ப அருகாமையில ஒரு டேட்டை போட்டாங்க அடுத்த ஹியரிங்க்கு. ஒருவேளை நீதிபதிகள் ஒரு 3 மாசம் தள்ளி போட்டாங்கன்னா அந்த 3 மாசம் டைம் பீரியட் இருக்குல்ல, அதை நீங்க தமிழ்நாடு அரசினுடைய தீர்ப்பை செயல்படுத்த முடியாம நிறுத்தி வைக்கிறது தானே. அப்ப அந்த 3 மாச காலம்ங்கிறது அவகாசத்தின் ஒண்ணு வேணாம் சார். இந்த ஆளுநர் விவகாரங்கள்ல என்ன தொடர்ச்சியா நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். உறுதியா தெரியும் இது சட்டத்துல இல்லைன்னு. இப்போ நீங்க ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் அந்த மசோதா ரத்து செய்யப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதாக பொருள் அப்படின்னு யார் சொன்னா? நம்ம ஊர்ல இருக்கிற ரவி சொன்னார். அப்படி இருக்கா? இல்ல. ஆனா அவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இதெல்லாம் கால நீட்டிப்பு செய்யறதுக்கான வேலை. டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறது. தேவைப்பட்டா அது 6 மாசத்துக்கு அப்படியே கிடப்புல கிடக்கும், 7 மாசத்துக்கு அப்படியே கிடப்புல கிடக்குங்கிறதுக்கான ஒரு யுக்தி தானே தவிர இது தவறுன்னு தெரியும் ரவிக்கு. இப்ப நீதிபதிகளிடத்துல வாதத்தை வச்சிருக்கிற வழக்கறிஞர்களுக்கு இது தவறுன்னு தெரியும். தெரிஞ்சு ஏன் வைக்கிறாங்கன்னா ஒரு காலத்தை கடத்துறது தானே. கிடைக்கிற வரைக்கும் லாபம் காலம். இப்போ 1 வருஷம் கிடைக்குது. ஹியரிங் பீரியட் 6 மாசம் தள்ளி போடுறாங்க. அந்த 6 மாசத்துல ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் தள்ளி போடுறாங்கன்னா இந்த 1 வருஷங்கிறது பீரியட் தானே. அந்த 1 வருஷத்தை என்ஜாய் பண்ணலாம்ல. அந்த அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்கிறார்களே தவிர சட்ட ரீதியாக இதை சொல்லவும் முடியாது. இது நிக்கவும் நிக்காது. இதுதான் யதார்த்தமான செய்தி. இது சட்ட நிபுணர்கள்ட்ட போகணும்னு அவசியம் இல்லை. அன்றாட கோர்ட்டுக்கு கேஸ் நடத்த போயிட்டு வரவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. பல அப்சர்வேஷன் இருக்குல்ல, ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்டினுடைய அப்சர்வேஷன் இருக்குல்ல, அந்த அப்சர்வேஷன்லயே எளிதா தெரிஞ்சுக்கலாம் இந்த செய்தியை. இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு அரசுடைய சூழல் என்பது வேற, ஆளுநருடைய சூழல் என்பது வேற, அவங்க கொடுத்த தீர்ப்பு என்பது வேற, கேரளாவுக்கு அது பொருந்தாது, மற்ற மாநிலங்களுக்கு அது பொருந்தாதுன்றாங்க. ஆனா இப்ப உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாருல்ல.
எல்லா மாநிலங்களும் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறார். அப்போ இது இவர் சொல்வதை பார்க்கும்போது இதுதான் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கிறதா? ஒரு விஷயம் அதுல மத்த ஸ்டேட்டுடைய கன்சர்ன் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து சரி, ஏன் நீங்க மத்த மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க? அவங்களோட கருத்தை ஏன் கேக்குறீங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் கேட்டுதான் அதுல முடிவு எடுக்கணுங்கிற கன்சர்ன்ல தானே கேக்குறீங்க. அப்ப எல்லா ஸ்டேட்டையும் நீங்க கேக்குறீங்க போது இது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்துங்கிறது சொல்லப்படாமல் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. ஒண்ணு வேணாம் சார். இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன். அப்படித்தானே அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் யாத்து கொடுத்திருக்காரு சட்டத்துல. வாட் இஸ் மீன் பை ஃபெடரேஷன் ஒரு கேள்வி இருக்கு. ஃபெடரேஷன் என்றால் என்ன? கூட்டமைப்பு. எது கூட்டமைப்பு? பல்வேறு மொழி, பல்வேறு இனக்குழு, பல்வேறு கலாச்சாரம் இவையெல்லாம் சேர்ந்தது ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு தானே இந்தியா. இப்ப இதுல வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து கான்செப்டா வந்ததுன்னா இந்த ஃபெடரேஷனுடைய அடிப்படை தத்துவமாகத்தான் வந்துச்சு. இப்ப இதுல நீங்க கவனமா எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக கலாச்சாரத்தில் இல்லை, ஆனால் சட்டத்தின்படி ஒன்று. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக மொழியில் இல்லை, சட்டத்தின்படி ஒன்று. ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். அப்ப இணைக்கிறது எது? கான்ஸ்டிடியூஷன். அப்ப நீங்க கான்ஸ்டிடியூஷன் தான் இணைக்குதுங்கிற புள்ளியில நிக்கும் போது, கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஆந்திராவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனும் தமிழ்நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனுமா? இணைப்பு புள்ளியே அதுதானே சார். மொழி வேற இருக்கு, கலாச்சாரம் வேற இருக்கு, இனக்குழுக்கள் வேறவாக இருக்கு. அது அல்ல செய்தி. ஆனா ஒன்றாக இணைப்பது கான்ஸ்டிடியூஷன் தானே. அப்ப கான்ஸ்டிடியூஷன் பொருந்தும் தானே. அதுதான் நான் சொன்னேன். அப்ப ஏன் நீங்க வந்து ஜெயலலிதா வழக்குல நீங்க வந்து மாயாவதி தொடுத்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பை உத்தரப்பிரதேசத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு திமுகவினுடைய பேச்சாளரை ரிலீஸ் பண்ணீங்க? அப்ப இல்ல பொருந்தாதுங்க அப்படின்னு சொல்லி நான் துவக்கத்துல சொன்னேன்ல அந்த வழக்க. அப்ப நீங்க இல்ல பொருந்தாது, அது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் தான் பொருந்தும்னு சொல்லிடலாமே. இல்லையே, அப்படி சொல்லலையே. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஸ்டாண்டர்ட். அது காஷ்மீருக்கு ஒண்ணுதான், கன்னியாகுமரிக்கு ஒண்ணுதான். டாப் டு பாட்டம் ஒரே மாதிரிதான் இயங்குது. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா கேட்போம், எளிதா புரியுற மாதிரி பேசிடுவோம். டிரான்ஸ்பர் டு த சீஃப் ஜஸ்டிஸ். யாரு? உயர் நீதிமன்றங்கள். நடக்குதா இல்லையா? அப்புறம் ஏன் சார் இந்த நீதிபதிகள் இங்கிருந்து அடுத்த மாநிலங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க? அப்ப அந்த மாநிலத்துக்கு வேறு சட்டம் வேறு விதி தானே இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க போஸ்டிங் வேற மாநிலங்களுக்கு போடுவீங்க? அட்வொகேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆஜராகிறது மையம் வச்சிருங்க. தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர்கள் போய் ஹைதராபாத் உயர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. அப்ப ஹைதராபாத்துக்கு வேற சட்டம்னா எப்படி இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் போய் அங்க ஆஜராகிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க? அப்ப எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? அப்ப சட்டம் ஒண்ணுதான், சட்டம் வேற வேற இல்ல. தீர்ப்பு ஒண்ணுதான், தீர்ப்பு வேற வேற இல்ல. அதை அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப சட்டத்துல என்னென்ன நெளிவு சுழிவுகள் இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி. எங்க கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதான் இப்ப பாஜக காரங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு நினைவு வருது. உனக்கு 2 பொண்டாட்டி இருக்க கூடாதியா சட்டப்படி, ஆனா உன் பிள்ளைக்கு 2 அம்மா இருக்கலாம். அந்த கான்செப்ட்ல தான் இப்ப இவங்க வர்றாங்க. இப்ப இவங்க சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பு பொருந்தாது. சரிங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்க தீர்ப்பு பொருந்தாது, அப்புறம் ஏங்க ஒப்பீனியன் டு ஆல் ஸ்டேட்னு போட்டீங்க? எல்லா ஸ்டேட்டுடைய ஒப்பீனியனையும் ஏன் கேக்குறீங்க நீங்க? அதுல என்ன அவசியம் இருக்குன்னா, நிச்சயமாக இதை வந்து அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணுவாங்க. ஆல் ஸ்டேட் ஒப்பீனியன் இருக்குல்ல, ஆல் ஓவர் த இந்தியா, அதை ஒரு அஃபிடவிட்டா இந்த கேஸ்ல வச்சுட்டு இப்ப எப்படி பிரேக் பண்றதுன்னா, இதுதான் சட்ட நுணுக்கம். என்னவா பிரேக் பண்ணணும்னா, இல்ல இதை வந்து நாங்க எல்லா மாநிலத்திலையும் ஒப்பீனியன் கேட்டோம், வேரியஸ் ஒப்பீனியன் வந்தது, அதுல மெஜாரிட்டி பார்த்தோம், இல்ல ஆளுநருக்கு இந்த அதிகார வரம்பு கொடுக்காதீங்க, கொடுத்தா ஆளுநர்களுக்கு கடிவாளம் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா பாஜக ஸ்டேட்ஸ் இருக்குல்ல. அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ எல்லா மாநிலத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் வச்சு 14 கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, தமிழ்நாடு கண்டிப்பாக அவங்க கேரளாவும் சரி, தமிழ்நாடும் சரி, மேற்கும் சரி, பஞ்சாபும் சரி, கர்நாடகா இப்படி பாஜக ஆளாத மாநிலங்கள் ஒரு மாதிரியாவும், பிஜேபி மாநிலங்கள் ஒரு மாதிரியா கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா பிஜேபி மாநிலங்களுமே ஆளுநருக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாதுல. ஆளுநர்கள் அங்க உறுதியா கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க. அப்ப தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்கள் தான் கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்றப்போ, அப்ப 2 இது நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநரை வைத்து ஒரு அரசியல் என்பது ஒன்றிய அரசின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அவங்க டிஃபரண்ட் தாக்கல் பண்ண அபிடவிட் மூலமாவே அம்பலமாயிரும்ல. அப்ப டிஃபரண்ட் அபிடவிட் தாக்கல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்றது லேட்டர் ஸ்டேஜ், நான் சொல்றது ஏர்லி ஸ்டேஜ்.
இப்ப அஃபிடவிட் வந்து என்னவாக ஃபைல் பண்ணுவாங்க, ஒப்பீனியன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா 2 ஒப்பீனியன் தான். ஒண்ணு இந்த தீர்ப்பு சரிதான் அப்படிங்கிற ஒப்பீனியன், இல்ல இந்த தீர்ப்பு சரியில்லைன்ற ஒப்பீனியன். நம்ம ஃபர்தரா போறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு? மத்த ஸ்டேட். உதாரணமா பீகார் சரியில்லைன்னு சொல்றாங்க, ஒரிசா சரியில்லைன்னு சொல்றாங்க, தெலுங்கானா சரியில்லைன்னு சொல்றாங்க, உதாரணமா வச்சுக்குவோம். அப்ப சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நம்ம போற லேட்டர் ஸ்டேஜ நீங்க சொல்றீங்க. ஆனா ஏர்லி ஸ்டேஜ்ல போல அப்படிங்கிறது ஒத்துக்கத்தானே செய்வாங்க. அப்ப நீங்க வந்து 2 ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி அதுக்கு உண்டான நான் சொன்ன இந்த கால அவகாசம் தான் இங்க ரொம்ப 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 முக்கியமா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு டைமை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ன்றதுதான். கடனை திருப்பி கொடுக்க சொல்றாங்க, உத்தரவு போட்டாச்சு. 10ஆம் தேதிக்குள்ள இல்ல 10ஆம் தேதி கடனை கொடுக்க முடியாது, நான் மேல்முறையீடு போறேன், ஒப்பீனியன் கேட்கிறேன்னா எவ்வளவு நாள் நீங்க டைம் கடத்துறீங்களோ அவ்வளவு நாள் கடனை கொடுக்க வேணாம் தானே. அப்ப கடனை கொடுக்காம இருக்கிற வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்டயே இருக்கு, சேஃபர் சைடுங்கிறது அர்த்தம். அது கடைசியில போய் கொடுக்கத்தான் ஆகணுங்கிற கட்டாயம் வரும். வாங்கினவங்களுக்கு தெரியும்ல. சட்டத்தின்படி கவர்னர் செய்வது தவறுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் இந்த நடவடிக்கைன்னா ஆன வரைக்கும் பார்ப்போம், கடைசி வரைக்கும் பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு சரண்டர் ஆயிரும். ஏற்கனவே ஆயிருக்காருல்ல ரவி. நான் ரவியை வச்சு மட்டுமே சொல்லல, எல்லா ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும். என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் முட்டி பாக்குறது, முடியாத பட்சத்துக்கு கோர்ட் கடிவாளம் போட்டுருச்சா, சரி ஓகே ஒபே த கோர்ட்னு சொல்லிட்டு போயிடும். அந்த ஒரு நடவடிக்கைக்கு தான் இப்ப இவர்கள் எல்லா வகையிலும் கால அவகாசத்தை தாழ்த்துக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சார், தமிழ்நாடு பெற்று தந்திருக்கிற தீர்ப்பு மாநில சுயாட்சிக்கான தீர்ப்பு. எந்தெந்த மாநிலம் எல்லாம் ஆளுநரால் நசுக்கப்படுகிறதோ எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துகிற தீர்ப்பை தான் தமிழ்நாடு பெற்று தந்தது. ஒண்ணு வேணாம் சார், இப்படி வாங்க, நீங்க ரொம்ப எளிதாவே தமிழ்நாடு பெற்ற இன்னொரு தீர்ப்பு வச்சிருவோம். கொடியேற்றுவதற்கான உரிமையை மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு தானே பெற்றுக் கொடுத்துச்சு. ஏன் அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் கொடி ஏத்திக்கங்க, டெல்லியில நாங்க கொடி ஏத்த மாட்டோம்னு சொல்லிட வேண்டியதானே? பொருந்தாது இல்ல சார், அந்த சட்டம் பொருந்தாது தானே. தமிழ்நாடு தானே பெற்றோம் அந்த சட்டத்தை, நீங்க ஏன் அதை அமல்படுத்திக்கிறீங்க? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நிச்சயமாக இதிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. கால அவகாசத்தை நீட்டித்து தப்புவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நெடுங்காலத்திற்கு இந்த நாட்கள் போய் சேராது. கடிவாளம் என்பது போடப்பட்டதுதான். நான் இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்ட கடிவாளத்தை பாரதிய ஜனதா கட்சியால் கலட்டவே முடியாது. கலட்டுவதாக இருந்தால் நீங்கள் கலட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பது தமிழ்நாட்டுக்கு நன்றாகவே தெரியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.